வணக்கம். PyFoam இல் டெம்ப்ளேட் ஃபைல்களை பயன்படுத்துவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப்போவது PyFoam யூட்டிலிட்டிகளின் செயல்பாட்டை புரிந்துகொள்வது, டெம்ப்ளேட் ஃபைல்களை உருவாக்குவது மற்றும் பயன்படுத்துவது. சூப்பர்சோனிக் ஃப்ளோ ஓவர் வெட்ஜ் ஐ தீர்க்க PyFoam from template.py ஐ பயன்படுத்துவது. இதை வெவ்வேறு வெட்ஜ் ஆங்கிள்களுக்கு டெம்ப்ளேட் ஃபைல்களை பயன்படுத்தி ரன் செய்யலாம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் உபுண்டு லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் 14.04, OpenFOAM 2.3.0, PyFoam 0.6.5 ஐ பயன்படுத்துகிறேன். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய யூசருக்கு லினக்ஸ் டெர்மினல் கமாண்டுகளை பயன்படுத்துவதற்கான அடிப்படை மற்றும் OpenFOAM கேஸ்களை ரன் செய்து ஆய்வு செய்த அனுபவமும் இருக்க வேண்டும். இல்லையெனில் லினக்ஸ் மற்றும் OpenFOAM மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் தொடரை பார்க்கவும். டெம்ப்ளேட் ஃபைல்கள் என்றால் என்ன? ப்ளாக் மெஷ் டிக்ட் அல்லது கண்ட்ரோல் டிக்ட் போன்ற OpenFOAM ஃபைல்களை உருவாக்க டெம்ப்ளேட் ஃபைல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. டெம்ப்ளேட் ஃபைல்களை புரோகிராம் செய்ய முடியும், அதனால் டேட்டாவை நாம் முறைப்படியும் உருவாக்க முடியும். டெம்ப்ளேட் ஃபைல் பின்வருவனவற்றை கொண்டிருக்கின்ற ஒரு OpenFOAM ஃபைலாக இருக்க வேண்டும். $உடன் தொடங்கும் எந்த வரியும் ஒரு பைத்தன் புரோகிராம் வரியாகும். அது பைத்தனால் செயல்படுத்தப்படும். vertical pipe dash variable name dash vertical pipe என்ற சின்டாக்ஸ் ஐ பயன்படுத்துவதில் எந்த வேரியபிளையும் மாற்றீடு செய்யலாம். ஒரு டெம்ப்ளேட் ஃபைலை பயன்படுத்த பின்வரும் படிகள் பின்பற்றப்பட வேண்டும். முதலில் ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை காப்பி செய்யவும். இதற்கு பிறகு ஒரு டெம்ப்ளேட் ஃபைலை உருவாக்கவும். பின் PyFoam from template.py ஐ ரன் செய்யவும். ப்ளாக் மெஷ் டிக்ட்க்கு டெம்ப்ளேட் ஃபைலை உருவாக்கப்படும். ஒரு உதாரண கேஸாக சூப்பர்சோனிக் ஃப்ளோ ஓவர் a wedge ஐ நாம் பயன்படுத்துவோம். கேஸ் ஃபைல் ரோ சென்ட்ரல் ஃபார்ம் சால்வர் இல் உள்ளது. டெர்மினலை திறக்கவும். கம்ப்ரசிபிள் சால்வர்களினுள் ரோ சென்ட்ரல் ஃபார்முக்கான பாத் ஐ டைப் செய்யவும். பின்வருவதை டைப் செய்து wedge 15ma5 கேஸ் டைரக்டரியை OpenFOAM டைரக்டரியினுள் காப்பி செய்யவும். cp ஸ்பேஸ் -r ஸ்பேஸ் wedge 15ma5 ஸ்பேஸ் உங்கள் OpenFOAM டைரக்டரியின் பாத் ஐ டைப் செய்து பின் என்டரை அழுத்தவும். டெர்மினலில் OpenFOAM டைரக்டரியினுள் wedge 15ma5 ஃபோல்டருக்கான பாத் ஐ டைப் செய்யவும். கான்ஸ்டன்டினுள் பாலிமெஷ் டைரக்டரியினுள் ப்ளாக் மெஷ் டிக்ட் ஃபைலுக்கான பாத் ஐ டைப் செய்யவும். உங்களுக்கு விருப்பமான ஏதோ ஒரு எடிட்டரில் ப்ளாக் மெஷ் டிக்ட் ஃபைலை திறக்கவும். வெர்டைசஸ் பிரிவை நாம் காணலாம். ஸ்லோப்பின் எண்ட் பாயிண்ட்களின் கோஆர்டினேட்டுகளை நாம் கணக்கிட வேண்டும். ஆங்கிளின் அடிப்படையில் பின்வரும் வரிகளை மாற்றவும். டெர்மினல்களுக்கு திரும்பவும். blockmeshdict.template எனப்படுகின்ற ஒரு ஃபைலினுள் உங்கள் ப்ளாக் மெஷ் டிக்ட் ஃபைலை காப்பி செய்யவும். பின்வருவதை டைப் செய்யவும். cp ஸ்பேஸ் -r ஸ்பேஸ் blockmeshdict ஸ்பேஸ் blockmeshdict.template. gedit ஐ பயன்படுத்தி blockmeshdict.template ஃபைலை திறக்கவும். convert to metersக்கு மேல் பின்வரும் வரிகளை சேர்க்கவும். $க்கு பிறகு வருகின்ற எந்த வரியும் ஒரு பைத்தன் வரியாகும். மேலும் அது பைத்தனால் விளக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். வெர்டைசஸ் என்ட்ரியை பின்வருமாறு மாற்றவும். டெம்ப்ளேட் ஃபைலில் ஒதுக்கப்பட்ட பைத்தன் வேரியபிள்கள் ஃபைலின் எந்த இடத்திலும் பதிவிடப்பட வேண்டும். அதை செய்ய ஃபைலில் vertical pipe dash variable name dash vertical pipe ஐ பயன்படுத்தவும். இந்த ஃபைலில் செய்யப்பட்ட மாற்றங்களை நாம் காணலாம். இப்போது ஒரு காலி ஃபைலை உருவாக்குவோம். டெர்மினலில் டைப் செய்க gedit template fileconst பின் என்டரை அழுத்தவும். டம்மி ஸ்பேஸ் 1.0 செமிகோலன் என டைப் செய்து அதனுள் ஒரு டம்மி என்ட்ரியை உருவாக்கவும். ஒரு டம்மி என்ட்ரி கட்டாயமாகும். டெம்ப்ளேட் ஃபைலில் பயன்படுத்த போகின்ற எந்த கான்ஸ்டன்ட்க்கும் ஒரு வெளிப்புற டிக்ட் கொடுக்கப்பட வேண்டும்.
ஃபைலை சேமித்து மூடவும். நாம் இப்போது டெம்ப்ளேட் கமாண்டை ரன் செய்ய வேண்டும். இந்த கமாண்டை டெர்மினலில் டைப் செய்து பின் என்டரை அழுத்தவும். 2 புது ஃபைல்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். blockmeshdict மற்றும் ஒரு பைத்தோன் ஃபைலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பைத்தோன் ஃபைலை எடிட் செய்ய வேண்டாம். blockmeshdict ஃபைலை திறக்க டைப் செய்க gedit ஸ்பேஸ் blockmeshdict பின் என்டரை அழுத்தவும். வெட்ஜ் ஆங்கிளை 15 டிகிரியில் இருந்து 10 டிகிரிக்கு மாற்றியுள்ளோம். ஸ்லோப்பின் எண்ட் பாயிண்ட்களும் மாறியுள்ளன. இப்போது கேஸ் ஃபைலை செய்யலாம். blockmesh row central foam மேலும் para viewஐ பயன்படுத்தி முடிவுகளை காட்சிப்படுத்தலாம். பயிற்சியாக பின்வரும் வெட்ஜ் ஆங்கிள்களை பயன்படுத்தி டெம்ப்ளேட் கமாண்டுகளை ரன் செய்யவும். சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் PyFoam டெம்ப்ளேட் ஃபைல்களை பற்றி கற்றோம். PyFoam from template.py கமாண்டை பயன்படுத்தி டெம்ப்ளேட் ஃபைல்களை உருவாக்கவும் பயன்படுத்தவும் கற்றோம். இந்த ஃபோரமில் உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை போஸ்ட் செய்யவும். இந்த ஃபோரமில் ஓப்பன் ஃபார்மில் உங்கள் பொது கேள்விகளை போஸ்ட் செய்யவும். FOSSEE குழு TBC திட்டத்தை ஒருங்கிணைக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இந்த வலைத்தளத்தை பார்க்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.